The rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in the direction of the force. The rule is known as ஒன்னே கிடையாது. ஸோ நியூட்டனோட செகண்ட் லால வந்து இது வந்து பேஸா சொன்னது எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இதே லாவை அவர் எதை வச்சு சொல்லியிருப்பாரு? மூமெண்டத்தை வச்சு சொல்லியிருப்பாரு. அது என்ன மூமெண்டம்னா உந்தம் மாற்றம். ஒன்னே கிடையாது. இந்த மூமெண்டம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து நம்ம எங்க அதிகமா லேர்ன் பண்ணுவோம் இல்ல எங்க கேட்டிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய வாட்டி சொல்லுவாங்க. அதாவது மூமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்டத்துல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மூமெண்ட்னா ஒண்ணும் கிடையாது, மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அந்த பொருள் வந்து ஏதோ ஒரு நிறை இருக்கும். அந்த பொருள் எவ்வளவு ஃபாஸ்டா அந்த நிறைய வச்சு மூவ் பண்ண முடியுதோ அதை என்ன சொல்றாங்கன்னா மூமெண்டம். இதை டெஃபினேஷன் சொன்னா P is equal to M into V அப்படின்னு சொல்றாங்க. M for நிறை, V for velocity, எவ்வளவு வேகம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா அதுதான் ஒரு பொருளோட வந்து மூமெண்டம். P for வந்து மூமெண்டம். அந்த மாதிரி ஒரு மூமெண்டம் உள்ள ஒரு பொருள் அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது எதனால மாற்றம் ஏற்படும்னா கொடுக்குற ஃபோர்ஸ்னால இருக்கும். அப்ப ஒரு பொருள் அதோட மூமெண்டத்துல ஏற்படும் மாற்றம் எதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கணும்? நெட் ஃபோர்ஸ். கொடுக்குற ஃபோர்ஸுக்கு வந்து என்னன்னா நேத்தகுல இருக்குன்னு சொல்லி யாரு சொல்லுவானா? நியூட்டன் செகண்ட் ஆல சொல்லுவாரு. அவர் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ வந்து காமனா சொல்லுவாரு. இதை வந்து என்னன்னா எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாரு? இதை உள்ள கொஞ்சம் டெக்னிக்கலா போனோம் அப்படின்னா அது என்னன்னா பி ஈக்குவல் டு எம்இ. இதை வச்சுதான் என்ன பண்ணுவானா இந்த எஃப் ஈக்குவல் டு எம்ஏ வந்து டிரைவ் பண்ணுவாரு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்ல இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு இந்த இடத்துல இது எப்படி வந்துன்னா டிரைவ் பண்ணான்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தியா போகும். ஸோ அதனால இந்த பேஸை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம், நியூட்டனோட செகண்ட் லால தான். ஸோ நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் வந்து இந்த டெஃபினேஷன் ஃபார் வந்து அதாவது எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அந்த ஃபோர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவாரு. ஈவன் இந்த டெஃபினேஷன்லாம் வந்து ஸ்கூல் போக்கில் அப்படியே ஒரு வார்த்தை மாத்தாம அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே தான் கேட்டிருக்காங்க.